ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டிசம்பர் 2023 ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகல, சூன் உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி உள்ளே போங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஃபார் C24 ஃபர்ஸ்ட் சம், A23 ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம், C23 தேர்ட் சம், A22 fourth sum, C22 fifth sum, A21 sixth sum. அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 39/2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ C24 பேட்ச் வந்து நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ணுவீங்க. அதே A23 பேட்ச் நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து அசஸ்மெண்ட் பண்ண வேணாம்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும். இன்கேஸ் அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்களுக்கு ரிசல்ட்டில் சிம்பிள்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. சப்மிட்னு கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குது. ஸோ உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்து லாகின் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் A21 பேட்ச் ஸ்டூடெண்ட்டோட வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6th செமஸ்டரில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பேப்பர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசஸ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் 1, அசஸ்மெண்ட் 2 இது போல் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒன்றா வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MCQ கொஷினாக தான் இருக்கும். அதாவது ஒரு கொஷினுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒன்றா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஜி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு 25 கொஷின் இருக்கும். நீங்கள் 75 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே பிஜினா உங்களுக்கு 20 கொஷின் வந்து இங்கே ஒவ்வொரு இதுலையுமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்றா வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் டிக் வந்திருக்கும். ஸோ அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் க்ரீன் டிக் வந்திருக்கணும். அப்படி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அசஸ்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ கரெக்டாக 1 by 1 பண்ணுங்கள். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எப்படி எடுக்கிறது அந்த போல் வந்து கேட்பீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணியே வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்கள் எக்ஸாம் மார்க்கோட ஆட் ஆகும். ஸோ கரெக்டாக வந்து அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் அசஸ்மெண்ட் முடிக்காதீங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்க்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அஃபிஷியல் அப்டேட் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கிடைச்சா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.